அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னு அந்த டைட்டில பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய எக்ஸ் லவர் இப்போ சரியான அடி அவங்களுக்கு விழுந்துட்டு இருக்கு. அவங்க ஏன் உங்களை பிளேம் பண்றாங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில இப்போ கர்ம வினைகள்லாம் தலைகீழா சுத்துதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். எல்லோரும் இதை அப்படியே எடுத்துக்காதீங்க. சில பேருக்கு மட்டும்தான் அப்படியே பொருந்தும், நிறைய பேருக்கு இது அவ்வளவா கரெக்டா பொருந்தாது. இது ஏன்னா பொதுவான ஆற்றல். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு பர்சனல் ரீடிங் தான் சிறந்தது. ஏன்னா எல்லோரோட ஜாதகமும் விதியும் வேற வேற இல்லைங்களா? எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி உங்க ஆற்றலை பதிவிடுங்க. இப்போ உங்களுக்காக எடுக்கப்பட்ட இந்த கார்ட்ஸ்களை கவனமா பாருங்க. ஓகேங்களா? முதல் கார்டு 10 ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? இவங்க இப்போ எதை நினைச்சு அழுகுறாங்க தெரியுமா? எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, அப்புறம் ஏன் இவன் இல்ல அவ கிளம்பிட்டாங்க அப்படின்னு பழைய சந்தோஷத்தை நினைச்சு ஏங்குறாங்க. அன்பே கிடைக்கலன்னு நீங்க கிளம்புனது அவங்களுக்கு இப்பதான் புரியுது. ரெண்டாவது கார்டு 5 ஆஃப் கப்ஸ். புரியுதுங்களா? அடடா, இப்போ எதுக்கு இந்த அழுக? கவிழ்ந்த கோப்பைகளை பார்த்து அழுதுட்டு இன்னும் நிமிர்ந்து இருக்கிற கோப்பைகளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்போ இருக்கிற நிலைமை, நான் செஞ்சது தப்பு, ஆனா பழிய அவன் மேலயோ இல்ல அவ மேலயோ போடுவேன் அப்படிங்கிற மட்டமான மைண்ட் செட். மூணாவது கார்டு 9 ஆஃப் வாண்ட்ஸ். அதுவும் ரிவர்ஸ்ல விழுந்திருக்கு. இதுதான் இப்போ ரொம்ப முக்கியங்க. இவங்க இப்போ டிஃபென்சிவ் மோட்ல இல்ல, இவங்க கவசம் உடைஞ்சு போச்சு. நீண்ட கால போராட்டத்துல இவங்க மனசு டயர்ட் ஆயிடுச்சு. நீங்க திரும்ப வருவீங்களான்னு வாசலையே பார்த்துட்டு இப்போ விரக்தியில இருக்காங்க. இந்த சோர்வு அவங்கள உள்ளுக்குள்ள அரிக்குது. உங்களை தப்பு சொல்ல அவங்க கிட்ட இப்போ பலமும் இல்ல, தைரியமும் இல்ல. நாலாவது கார்டு 2 ஆஃப் வாண்ட்ஸ். ஒரு உலகத்தை கையில வச்சுக்கிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. உங்களை பிளேம் பண்ணா மட்டும் வாழ்க்கை மாறிடாதுன்னு இவங்களுக்கு இப்பதான் புத்தி வருது. உங்க வாழ்க்கையில அதாவது வாழ்க்கை ஒரு குழப்பத்துல நிக்குது. இதுவே எனக்கு குழப்பமா வருது பாருங்க. கடைசியா நைட் ஆஃப் வாண்ட்ஸ். வேகம். இவங்க மனசுல ஏகப்பட்ட அவசரங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணி உங்களை கூப்பிடலாம்னு துடிக்கிறாங்க. ஆனா அந்த கர்மா இவங்கள விட மாட்டேங்குது. இவங்க துடிப்புக்கும் இவங்க சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏஞ்சல் நம்பர்ஸ் சிக்னிபிகன்ட் சைன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் 111, 222, 555 உங்களுக்கு அடிக்கடி கண்ணுல படுதா? இது ஏதோ தற்செயல்லாம் இல்லைங்க. இது பிரபஞ்சத்தோட எச்சரிக்கை. நீங்க எதை விடுறீங்களோ அது உங்களை தேடி வரும்னு அர்த்தம். இப்போ இவங்க லைஃப்ல நடக்கிற பிரச்சனை நீங்க செஞ்சது இல்ல, இவங்க செஞ்ச கர்மாவோட ரிசல்ட். 444 அடிக்கடி பாக்குறீங்களா? நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். எக்ஸினுடைய புலம்பலுக்காக நீங்க உங்க அமைதியை விட்டு கொடுக்காதீங்க. இவங்க இப்போ கடந்து வர ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறி. ஓகேங்களா? அதாவது இவங்க கடந்து வர்றது மாற்றத்தோட அறிகுறி. இவங்களுக்கு புரியணும், உங்களை இழந்ததுதான் அவங்க வாழ்க்கையோட பெரிய இழப்பு. நீங்க சரியான பாதையில தான் இருக்கீங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதைத்தான் உங்களுக்கு உறுதிப்படுத்துது. 9 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ்ல இருக்கிறது இவங்க தோல்வியை ஒத்துக்க தயாரா இருக்கிறத குறிக்குது. இப்போ இவங்க கிட்ட இருக்கிற அந்த பிடிவாதம் காணாம போயிடுச்சுங்க. உங்களை காயப்படுத்தின இந்த ஒவ்வொரு செயலுக்கும் இப்போ கர்மா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. மனுஷன் தோத்துட்டா அடுத்தவனை கை காட்டுவான். இது ரொம்ப பழமையான டெக்னிக் இல்லைங்களா? என்ன பண்றது? நீங்க கிளம்புனது இவங்க அகங்காரத்துக்கு சரியான அடி. இந்த அடிதான் இப்போ கர்மாவா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க இப்போ அவங்கள பத்தி கவலைப்படுறதை விட உங்க வளர்ச்சி பத்தி தான் நீங்க யோசிக்கணும். புத்திசாலிங்க எப்பவுமே கடந்த காலத்தை குப்பையில போட்டுட்டு வருவாங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது அமைதியா அவங்க சத்தத்தை வேடிக்கை பார்க்கறது தான். அவங்க புலம்பல் உங்களுக்கான வெற்றி. அவங்க உங்களை தப்பு சொல்ல சொல்ல நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ டென்ஷனே ஆகாதீங்க. ஏன் இந்த சோர்வு அவங்களுக்கு இப்போ வருதுன்னு தெரியுமா? ஏன்னா உங்களோட ஆற்றல் அவங்கள விட்டு விலகிடுச்சு. அந்த வெற்றிடத்தை அவங்களால தாங்க முடியல. நீங்க ஒரு அரண் மாதிரி இருந்தீங்க, அந்த அரண் இப்போ இல்ல. இந்த ரீடிங் மூலமா உங்களுக்கு என்ன புரியுது? உங்களை புரிஞ்சுக்காதவங்களை விட உங்களை தேடி வர புதிய ஆற்றலை கவனிக்க தவறாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தான் டிசைன் பண்ணணும், அதாவது வடிவமைக்கணும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கேக்குற கேள்வி இதுதான். உங்களோட எக்ஸ் இப்போ மன்னிப்பு கேட்டா நீங்க அவங்கள ஏத்துக்குவீங்களா, இல்ல அந்த கதவை என்னைக்குமே மூடிட்டீங்களா? உண்மையான பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் தெளிவா இருக்கீங்கன்னு. வாழ்க்கையில தப்பு பண்றது மனுஷன், ஆனா அதை திருத்திக்காம பிளேம் பண்றது முட்டாள். இவங்க முட்டாள்தனத்துல இருந்து நீங்க வெளியே வந்தாச்சு. பிரபஞ்சம் உங்க கூட இருக்கு. 9 of Wands ரிவர்ஸ் இப்போ அவங்களுக்கு கிடையாது. இது உங்களுக்கு ஒரு பாடம். தெளிவா இருங்க, கவனமா இருங்க.